வணக்கம் நண்பர்களே, சுரேகா நெஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். புரட்டாசி முடிஞ்சாச்சு. இனிமே நம்ம வேட்டைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஆட்டுக்கறி, ஆட்டுத்தலை, ஆட்டு ரத்தம், காலு எல்லாமே சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம ஆட்டு மூளை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆட்டு மூளையை நிறைய வெரைட்டில நம்ம செய்யலாம். அதுல ஒரு வெரைட்டி தான் இந்த கிரேவி. இத செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி கிளீன் பண்றதுன்னு அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு 2 ஆட்டு மூளை எடுத்திருக்கோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் மூளையை போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த கிளாஸ் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதில் இருக்க ரத்த நரம்பெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் க்ளீன் பண்ணும் போதும் தண்ணியில் டிப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்கின்னும் அந்த ரத்த நரம்பும் தண்ணியில் செட் ஆகி மூளையில் ஒட்டாமையும் நம்ம கையில் ஒட்டாமையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னை வந்து அவங்க கரெக்டாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நரம்பும் சேர்ந்து வருது. இப்படி தான் க்ளீன் பண்ணி அதை தனியாக எடுத்து தண்ணியில் போட்டுடணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மூளை கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை ரவுண்டா நறுக்கிக்கோங்க. 10 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஐட்டம் பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனோன்னு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி கொதிக்கிற டைமில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மூளையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொதிக்க ஆரம்பிச்சோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூளையை ஆட் பண்ணிக்கோங்க. மூளை ஒரு சைடு வெந்தோன்னு அதை திருப்பி விட்டு இன்னொரு சைடையும் வேக விடுங்க. ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, ஏன்னா மூளை கலங்கிடும். கரண்டியில் மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி போடுங்க.
மூளை நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை இதில் ஊற்றிடுங்க. முட்டை வேகிறதுக்காக ஒரு மூடியை போட்டு மூடி இந்த கிரேவியை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. முட்டையும் மூளையும் நல்லா வெந்துடுச்சு. ஃபைனலாக ஒரு கரண்டி தேங்காய் பாலோ இல்லை அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையோ ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க. சுவையான மூளைத்தொக்கு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு தலைக்கறி குழம்பு, மூளை கிரேவி, தலைக்கறி, முட்டை, சிக்கன் கிரேவி ஒரு புடி பிடிச்சாச்சு. நீங்களும் இந்த முட்டை கிரேவியை எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சுரேகா நெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.